இன்றைய வேகமான உலகில் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை இலக்குகளை அடைவதற்கு பயனுள்ள நேர மேலாண்மை அவசியம். பலர் விஷ் லிஸ்ட் எனப்படும் விருப்ப பட்டியல்களை உருவாக்குகிறார்கள், ஆனால் அவற்றை நிறைவேற்றுவதில் சில சிக்கல்கள் உள்ளன. ஆனால் டைம் பிளாக்கிங் எனப்படும் நேரத்தை தடுக்கும் நுட்பம் பற்றி தெரிந்து கொண்டால் முன்னேற்றத்திற்கும் இலக்குகளை அடைவதற்கும் தேவையான நேரத்தை செலவிடும் யுத்திகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவற்றை எப்படி திறம்பட செயல்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நாம் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நேரத்தை தடுப்பது, அதாவது டைம் பிளாக்கிங் அப்படின்னா என்ன? நேரத்தை தடுப்பது என்பது ஒரு நேர மேலாண்மை முறையாகும். தினசரியோ அல்லது ஒரு வாரம் முழுவதற்குமான பணிகளை அல்லது செயல்பாடுகளுக்கு ஏற்ப ஒரு அட்டவணையை உருவாக்கி குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்தில் வேறு எந்த பணிகளும் செய்யாமல் அட்டவணையில் குறிப்பிட்ட பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும். அந்த நேரத்தை அதற்காகவே தடுத்து அந்த செயலை செய்ய வேண்டும். இதுவே டைம் பிளாக்கிங் அல்லது நேரத்தை தடுப்பது என்று சொல்லப்படுகிறது. விஷ் லிஸ்ட் எனப்படும் விருப்ப பட்டியல்கள் ஏன் பெரும்பாலும் தோல்வியடைகின்றன? ஒரு காகிதத்தில் இன்று செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு பட்டியல் போட்டு வைத்துக்கொண்டு செய்ய ஆரம்பித்தால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள 10 வேலைகளில் 4-5 மட்டும்தான் செய்வோம். மீதி உள்ளவை செய்யப்படாமல் இருக்கும். ஏனென்றால் அதில் தெளிவான வரையறை இல்லாததே காரணம். வேறு வேலைகள் வரும்போது இந்த பட்டியலில் எழுதப்பட்டுள்ள வேலைகள் முக்கியமானவைகளாக தோன்றாமல் அவை அப்படியே செய்யாமல் விட்டுவிடுவோம். நேரத்தை தடுக்கும் முறைகள். விருப்ப பட்டியல்களுக்கு மாறாக டைம் பிளாக்கிங் எனப்படும் நேரத்தை தடுக்கும் உத்தி நன்றாக பலன் தரும். ஒரு காகிதம் அல்லது நோட்டில் அன்று செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிட வேண்டும். அதற்கான நேரத்தை தெளிவாக குறிப்பிட வேண்டும். எடுத்துக்காட்டாக, காலை 6 to 7 நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி, 7 to 8 தியானம் அல்லது புத்தகம் வாசித்தல் என்று திட்டங்களை எழுதி கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை அதற்காகவே தடுத்து என்ன இடர்பாடுகள் வந்தாலும் அதை செய்ய வேண்டும். மழை பெய்தால் வீட்டுக்குள்ளே நடைப்பயிற்சி செய்யலாம். அதேபோல் குறிப்பிட்ட அந்த வேலையை செய்ய நேரும் போது எந்த இடத்தில் இருந்தாலும் செய்தாக வேண்டும். நேரத்தை தடுப்பதன் நன்மைகள். மேம்படுத்தப்பட்ட முன்னுரிமை. ஒவ்வொரு பணிக்கும் நேரத்தை ஒதுக்குவதன் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை ஒருவர் உணர்வு பூர்வமாக மதிப்பிடுகிறார். இது முதலில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்களில் கவனம் செலுத்த உதவுகிறது. ஒரு நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்த முடிகிறது. மல்டி டாஸ்கிங் வாய்ப்புகளை குறைக்கிறது. தெளிவான மற்றும் அடையக்கூடிய இலக்குகள். நேரத்தை தடுப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் எதை சாதிக்க வேண்டும் என்பதனை வரையறுத்து தெளிவான செயல்படக்கூடிய இலக்குகளுக்கு வழிவகுக்கும். எடுத்துக்காட்டாக, விளக்க காட்சியை தயார் செய் என்று எழுதுவதற்கு பதிலாக விளக்க காட்சி லிஸ்டுகளை உருவாக்கி திருத்துவதற்கு ஒரு நபர் காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை தடுக்கலாம். அர்ப்பணிப்பு அல்லது விழிப்புணர்வு. பணிகளை செயல்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை உருவாக்குகிறது. அதிக நேரத்தை தடுப்பது அதிக நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்கிறது. ஒரு பணி எதிர்பார்ப்பதை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலோ அல்லது புதிய பணிகள் ஏற்பட்டாலோ அட்டவணையை எளிதாக சரி செய்ய முடியும். நேர தடுப்பில் ஈடுபடுவதன் மூலம் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பது பற்றிய சிறந்த விழிப்புணர்வு உருவாகிறது. இது எதிர்கால திட்டமிடுதலை மேம்படுத்த உதவுகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.